அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் இந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கும்போது உன்னாலலாம் முடியுமா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணவங்க மத்தியில் சோபாக்களை பிரித்து அதை டிசைனே மாற்றி சிங்கிள் ட்ரிபிளாக மாற்றி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன். அப்போ இதை முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. சரி, சிங்கிளை எப்படி ட்ரிபிளாக மாற்றினா அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் எங்கிட்ட இந்த மாடல் சோஃபா இருக்குது, இந்த மாடலாக மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இப்போ இருந்தால் முடியாது. அதுக்கு தேவை கட்டிங் மிஷின். ஒரு கட்டிங் மிஷினை வாங்கி அதை எப்படி கட் பண்ணுங்கிறத ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஜிக்ஜாக் மிஷின் இருக்குது, ட்ரில்லிங் இருக்குது. சரி, கட்டையை வாங்கி முயற்சி பண்ணுமோன்னு சொல்லி இதனுடைய அகலம் 20 இன்ச்சுனா அதனுடைய அகலம் 60 இன்ச்சு. அப்போ 60 இன்ச்சு கட்டையை வாங்கி இந்த 20 கட் பண்ணி தூரத்துக்கு போட்டுட்டு அதை சென்டர் டிவைடிங் பண்ணி சென்டர் பேஸ் கொடுத்து பண்ணிவிட்டு கைப்பிடியிலேருந்து ஃபுல்லாகவே ரெக்கரானை பேக் பண்ணி பின்னாடி ரெக்கரான் பேக் பண்ணி தூக்கி வச்சு அழகாக சீட் பண்ணிட்டோம். இது பியூ சோஃபா இருக்கிறத விட இப்போ இந்த மாடல் சோஃபா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாஞ்சி உட்கார்றதுக்கும் சரி, படுத்துக்கிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்க சந்தோஷப்பட்டாங்க. அதேமாரி ஒரு ரெக்லைனர் சேரும் அது வெல்டிங்லாம் போய் ரெடி பண்ண முடியாதுன்னு குப்பையில் போடுற கண்டிஷனில் இருந்ததை நான் எடுத்து அதை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் ரோடுகளில் போகும்போது பார்ப்பேன் அழகான சோஃபாக்களை. ஒரு பக்கம் அவங்க பெரிய வீட்டிலேருந்து சின்ன வீட்டுக்கு போவாங்க, போட இடையில எடுத்து தூரத்துக்கு போட்டு போவாங்க. சிலவங்க ரிப்பேருக்கு அதிகமாக காசு கேட்குறாங்கன்னு தூரத்துக்கு போட்டு போவாங்க. அப்படி தூரத்து விட்டு போடுற ஒரு வீட்டில் போய் அந்த ரெடி பண்ண அவங்க ஊருக்கே அனுப்பிச்சி விட்டாங்க. சிலவங்க வசதி இருக்க ரெடி பண்ணி அவங்க சொந்த பந்தத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. யாருமே இந்த மாதிரி பழைய சோஃபாக்கள் இருந்தால் தூக்கி தூர போடாதீங்க. எங்களை கால் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வேலை பிஸியாக இருந்துகிட்ருக்கோம். அடுத்த யூனிட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம். இது இந்த மாதிரி உங்களுக்கு மாடலும் மாற்றி தர முடியும். எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ரிப்பேர் பண்ணி தர முடியும். உங்கள் வீட்டிலே பண்ணி தர முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு சிங்கிள் சீட்ரு பியூ சோஃபா. அதை எடுத்து சிங்கிளை ட்ரிபிளாக மாற்றி அதில் பியூ மாடல் இல்லாமல் பில்லோ மாடலாக, அதாவது இதில் கால் நீட்டி தலையை வச்சு படுத்தா ஒரு பெட்டில் படுக்கிற ஃபீலிங் இருக்கும். உட்கார்ந்தாலும் கையும் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிங்கிளை இப்படி 3 சீட்டராக மாற்றணும். ஒரு ரெக்லைனரு 2 சிங்கிள் 3 சீட்டராக மாற்றி எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. படுத்துக்கிட்டே டிவியும் பார்க்குறானுங்க, ஆளுங்க வந்தால் உட்காந்து பேசுகிறோம். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமேன். இந்த ரெக்லைனர் சோஃபா எங்கள் வீட்டில் இருக்குது. இது செகண்ட் ஹேண்டாக ஒருத்தவங்களால் வெல்டிங்கெலாம் போய் ரிப்பேர் பண்ண முடியாது என்று தூக்கி போடுற நிலையில் அந்த சேரை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரேமை கழட்டி அதுக்கு வெல்டிங்லாம் வச்சு அது பெண்டெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி அப்புறம் எங்கிட்ட இருந்த ரெக்ஸினை போட்டு ரெடி பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம். நானும் சரி, என் பிள்ளைங்களும் சரி, இதை திருப்பி போட்டு டிவி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே.